சபரிமலை தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தலைமையிலான 9 நீதிபதிகள் அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பாஜக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யாயா, அனைத்து மதங்களும் ஒன்றுதான் என்பது தவறானது, மதங்களை விட தர்மம்தான் உயர்ந்தது என்று கூறினார். மேலும் 52 எழுத்துக்களை மட்டுமே கொண்ட சமஸ்கிருதம் பல ஆயிரம் வார்த்தைகளை கொண்டிருப்பதாக கூறினார். அப்போது நீதிபதிகள் பலரும் குறுக்கிட்டு பாஜக வழக்கறிஞருக்கு கண்டனம் தெரிவித்தனர். சமஸ்கிருதத்தில் 52 எழுத்துக்கள் என்றால் தமிழில் 247 எழுத்துக்கள் உள்ளன. வழக்குக்கு தொடர்பில்லாதவற்றை பேச வேண்டாம் என நீதிபதி ஆர் மகாதேவன் தெரிவித்தார். மற்றொரு நீதிபதி நாகரத்னாவும் பாஜக வழக்கறிஞரை கண்டித்தார். அனைவரும் சமமானவர்கள்தான், ஒரு தரப்பினரை உயர்ந்தவர்களாக நீதிமன்றத்தில் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கண்டிப்புடன் அவர் கூறினார். இதே போக்கில் பேசினால் உங்கள் வாதத்தை நிறுத்தி விடுவோம் என நீதிபதி அமானுல்லா எச்சரித்தார். இப்படி வாதிடுவது நாகரிகமற்றது என்று நீதிபதி எம் சுந்தரேஷ் கண்டித்தார். மீண்டும் அதே பாணியில் பாஜக வழக்கறிஞர் வாதிட முயன்றதால் தலைமை நீதிபதி சூரியகாந்த் குறுக்கிட்டு உங்கள் நேரம் முடிந்துவிட்டது என்று கூறி வாதத்தை தொடர அனுமதி மறுத்துவிட்டார். சபரிமலை தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தலைமையிலான 9 நீதிபதிகள் அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பாஜக சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் உபாத்யாயா, அனைத்து மதங்களும் ஒன்றுதான் என்பது தவறானது, மதங்களை விட தர்மம்தான் உயர்ந்தது என்று கூறினார். மேலும் 52 எழுத்துக்களை மட்டுமே கொண்ட சமஸ்கிருதம் பல ஆயிரம் வார்த்தைகளை கொண்டிருப்பதாக கூறினார். அப்போது நீதிபதிகள் பலரும் குறுக்கிட்டு பாஜக வழக்கறிஞருக்கு கண்டனம் தெரிவித்தனர். சமஸ்கிருதத்தில் 52 எழுத்துக்கள் என்றால் தமிழில் 247 எழுத்துக்கள் உள்ளன. வழக்குக்கு தொடர்பில்லாதவற்றை பேச வேண்டாம் என நீதிபதி ஆர் மகாதேவன் தெரிவித்தார். மற்றொரு நீதிபதி நாகரத்னாவும் பாஜக வழக்கறிஞரை கண்டித்தார். அனைவரும் சமமானவர்கள்தான், ஒரு தரப்பினரை உயர்ந்தவர்களாக நீதிமன்றத்தில் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கண்டிப்புடன் அவர் கூறினார். இதே போக்கில் பேசினால் உங்கள் வாதத்தை நிறுத்தி விடுவோம் என நீதிபதி அமானுல்லா எச்சரித்தார். இப்படி வாதிடுவது நாகரிகமற்றது என்று நீதிபதி எம் சுந்தரேஷ் கண்டித்தார். மீண்டும் அதே பாணியில் பாஜக வழக்கறிஞர் வாதிட முயன்றதால் தலைமை நீதிபதி சூரியகாந்த் குறுக்கிட்டு உங்கள் நேரம் முடிந்துவிட்டது என்று கூறி வாதத்தை தொடர அனுமதி மறுத்துவிட்டார்.